இப்போ பிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போனா இந்த 4 டாபிக் தான். இதுல ஃபண்டமெண்டலாவும் லேர்ன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இதுல 65% கொஸ்டின் நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. மொத்தம் சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ்ல வந்து 10 கொஸ்டின் 10 கொஸ்டின் எழுந்து பிசிக்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 10 கொஸ்டினுக்கு 65% கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் எஃபெக்ட் பிளஸ் மேக்னெட்டிசம். இந்த ரெண்டுல இருந்து மட்டுமே என்னன்னா 65% கொஸ்டின் வரும். அடுத்து லைட் அண்ட் ஆப்டிக்ஸ்ல வந்து ஒரு 25% கொஸ்டின். மிச்சம் இருக்கிறது வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜி. இது இல்லாம சில கொஸ்டின்ஸ் வந்து இதை லாஜிக்கலா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ என்ன பிசிக்ஸ் இதுதான். இதை ஏன் அகைன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைம் ரொம்ப குரூஷியலான பீரியட். தேவையில்லாத லேர்ன் பண்ணி வந்து வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா என்ன கேட்கறாங்களோ அதை தெரிஞ்சு நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் இது இன்னொன்னுமே பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அதாவது 2025 குரூப் டியோட நம்ம சென்னைக்கான சதன் ரயில்வேக்கான போஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம பாருங்களேன் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்போ இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட இருக்கனால கொஸ்டின்ஸ் எதுல இருந்து அதிகமா கேட்பாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னெட்டிசம், லைட் கான்செப்ட் இதுல தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால மட்டும் கேட்கறாங்க. மிச்சம் இருக்கிற டாபிக்கான அந்த 12 டாபிக்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற டாபிக் ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும்.